நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் வெயிட் ரீகெயின் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. உங்கள் டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா வெயிட் ரீகெயின் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% இல்லை 200% வெயிட் ரீகெயின் ஆகும். ஸோ எதனால் வெயிட் ரீகெயின் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸில் எண்ட் ஆஃப் த செக்ஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் பாதியிலே விட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்காது. ஸோ அதே போல் தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட வெயிட் ரீகெயின் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, நான் ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிட்டேன், ஆனால் என்னோட வெயிட் ரீகெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஐடியல் வெயிட்டில் இருந்து எக்ஸஸாக 5 kg வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகும். ஓகே, உங்களோட வெயிட் ரீகெயின் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா லைஃப் லாங் இந்த ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுறீங்க. கம்பல்சரி அப்படிலாம் கிடையாது. எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து 6 மந்த்தில் உங்களோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் 3 மந்த் நீங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட வெயிட் ரீகெயின் ஆகவே ஆகாது. ஓகே, இந்த மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராமுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணும்போது 1 டைம் ஷேக் எடுத்துக்கணுமா இல்லை 1 டே விட்டு 1 டே ஷேக் எடுத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட வெயிட் ரீகெயின் ஆகும். ஸோ நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நைபர்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அந்த டாபிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.